ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் செமிப்புலகம். இந்த மாதத்துக்கு ஆர்டி பணம் கட்டுறதுக்காக போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்து போயிட்டுருக்கோம். நம்ம சேனலை நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மாதம் ஒரு 10,000 நான் போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி கட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆர்டி பணம் கட்டுறதுல பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு பெருசாக உடன்பாடு கிடையாது. அவங்க ஸ்டார்டிங்லேருந்தே வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவங்க எதனால் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டியில் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6.2% தான் தராங்க. ஸோ 5 வருஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக நமக்கு பெனிஃபிட் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் தான் அவங்கக்கிட்ட சொன்னேன், இல்லை நம்ம ஒரே மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம தங்கம் வாங்குகிறோம் அப்படின்னா தங்கமே வாங்கிட்டு இருக்கக்கூடாது. நமக்கு வந்து பணமாகவும் கொஞ்சம் தேவைப்படும் அப்படின்றதுனால ஆர்டி கட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 5 வருஷம் கழித்து அந்த பணம் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறதுக்காக அவங்களும் சரின்னாங்க. இப்போயும் பார்த்தீங்கன்னா பெருசாக அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் சொன்னனே அப்படின்றதுனால தான் அவங்க கட்டிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டி கட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஏடிஎம் போயிட்டு பணம் எடுக்க போனோம். ஏடிஎம்மில் பணம் எடுத்துகிட்டு போஸ்ட் ஆஃபீஸ் வந்து போயிட்டுருக்கோம். போஸ்ட் ஆஃபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே நாங்கள் இன்றைக்கி கிளம்பிட்டோம். கொஞ்சம் லேட்டாக போனோம் அப்படின்னா ரொம்பவே கூட்டமாக இருக்கும். கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணி தான் கட்டுற மாதிரி இருக்கும். சீக்கிரமாக போயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து போனோடனே கட்டிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. இப்போ சீக்கிரமாக போனதுனால பெருசாக கூட்டம் இல்லை. ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிவிட்டு டைரெக்டாக போய் நின்று கட்டிட்டு வந்துட்டேன். ஸோ வந்து நீங்களும் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை இந்த மாதிரி ஆர்டி வந்து கட்டி வைங்க. உங்கள் குழந்தைங்களோட படிப்புக்கு இல்லை வேறு ஏதாவது தேவைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆர்டி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா அப்படின்றதையும் வந்து கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. நீங்கள் ஆர்டி கட்டுறீங்களா என்ன அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து பார்க்குறேன். நான் உங்கள் நந்தினி. தேங்க்யூ.